தனியான சுயம்பு வடிவமாக தோன்றிய பெருமாள் தான் காரமடை ரங்கநாதர். லிங்க வடிவத்துல சுயம்புவாக இருக்க அரங்கன் இங்க மூலவராக இருக்கிறாரு. இவர் தோன்றின கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கருடாழ்வாருக்கு திருமால் மகாலட்சுமியோட திருமண கோலத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பூலோகத்துல காரமடையில தன்னுடைய திருமண கோலத்தை காட்டி அருளினார் பெருமாள். அவருக்கு காட்சி தந்த சுவாமி காரமடையிலேயே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். முற்காலத்துல காரமடை பகுதியில அதிகமான காரை செடிகள் இருக்கும். அதனால இந்த பகுதிக்கு காரை வனம் அப்படிங்கிற பெயர் வந்தது. காலப்போக்குல மருவி காரமடை அப்படின்னு ஆயிடுச்சு. தொட்டியன் ஒருவன் தன்னோட மாடுகளை மேய்ச்சலுக்காக இந்த பகுதிக்கு கூட்டிட்டு வருவான். மாலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ ஒரு மாட்டோட மடியில மட்டும் பால் இல்லாமல் இருக்கத பாக்குறான். இது தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த மாட்டுக்கு பின்னாடி போய் பாக்குறான். அப்ப அந்த காராம்பசு ஒரு புதர் கீழே போய் தன்னிச்சையாக பால் பொழிய ஆரம்பிக்குது. அந்த புதருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தொட்டியன் அறிவாளால அந்த புதரை வெட்டுறான். அப்ப புதர்ல இருந்து ரத்தம் பீரிட்டு வருது. இதை பார்த்த தொட்டியன் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துறான். இரவு நேரமாக்கியும் தொட்டியன் ஊருக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் தொட்டியனை தேடி வராங்க. அப்ப தொட்டியன் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு இருக்கான். பக்கத்திலே புதர்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருவருக்கு அருள் வந்து பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இங்கே அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த புதரை சுத்தம் பண்ணி பாக்குறாங்க. உள்ளே அரங்கநாதர் சதுர வடிவமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்தாரு. மக்கள் சந்தோஷத்துல ஆடி பாடி மகிழ்றாங்க. அந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்திட்டு வராங்க. இந்த கோவில்ல மாசி மகத்தன்று நடக்கின்ற தேர் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த வருஷம் மார்ச் 2ஆம் தேதி நடக்க இருக்கு.